ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி அனதர் ஜிம் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எஸ்எம்டி டைவர்ஜன்ஸ். எஸ்எம்டியை வந்து நம்ம ஸ்மார்ட் மணி டெக்னிக் ஆர் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து லைக் ஐசிடி ட்ரேட் பண்ணுறோம், இல்லை வந்து நீங்கள் லைக் எஸ்எம்டியை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து என்டையராக எஸ்எம்டினா என்ன, இதை எங்கெங்கே எப்படி எப்படி பார்க்கணும், உங்களோட ட்ரேட்ஸை வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஹை ப்ராபபிலிட்டி ஆக்குறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். பேசிக்காக வந்து இப்போ எஸ்எம்டினா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன். எஸ்எம்டி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. லைக் ஒரு ஹையர் ஹை மார்க்கெட் வந்து ஹையர் லோ போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து பொசிஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது எய்தர் வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கீ லெவல் பார்த்து அங்கே நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்குறது தான் இந்த எஸ்எம்டி. இந்த எஸ்எம்டி வந்து அந்த இடத்துல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரேட் வந்து லைக் ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் கரெக்டாக எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து பயங்கரமாக எக்ஸ்பேன்ஷன் ஆயிரும். இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணலாம், ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராமோட லிங்க்கில் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா ப்ளூ கார்டினை வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து இன்ஸ்டன்ட் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டு தான் வந்து லைக் பார்க்க போகிறோம். 2 ஸ்டெப்பில் 5K நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து ஆஃபர் வந்து 45% வந்து போயிட்டுருக்கு. ஸோ $26 நீங்கள் வந்து 5K அக்கௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். என்னோட லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 45% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35% வந்து அதுக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ யா கைஸ், ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 50K வந்து உங்களுக்கு வந்து நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா $55 இப்போ வந்து வாங்கிக்கலாம். ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூ கார்டினை வந்து சூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அக்கௌண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். 5K வந்து இப்போ வந்து $26 அப்படின்றது உங்களுக்கு செம்மையான ஆஃபர். ஸோ பெட்டராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்டினா என்னென்னு பார்த்துருவோம். எஸ்எம்டி டைவர்ஜன்ஸ் ஆர் த மோஸ்ட் எஃபெக்டிவ் when they align with higher time frame bias or a soft directional outlook. ஸோ எஸ்எம்டினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம அலைன் பண்ணும்போது நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ எப்படின்னா, எக்ஸ்பேன்ஷனை வந்து நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் எஸ்எம்டியை வந்து கரெக்டாக பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா. தென் வந்து டவுன் ஃபோர்ஸ் எஸ்எம்டி செட்டப் டு கேட்ச் த ஹை ஆர் லோ. இப்போ வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு பெரிய டர்ட்டில் சூப் கேட்ச் பண்ணுறேன் போகிறேன் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் இந்த எஸ்எம்டியை பார்க்க தேவையில்ல. ஒரு கீ லெவலில் தான் நம்ம வந்து எஸ்எம்டியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து அப்போ தான் வந்து இதோட எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறப்ப அதோட கன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். திங்க் ஆஃப் அன் எஸ்எம்டி இஸ் அ கன்ஃபர்மேஷன் டூல். எஸ்எம்டி வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் டூல் தான், நாட் அ சிக்னல் ஜென்ரேட்டர். இது வந்து எதுக்குன்னா, நமக்கு ஒரு ஒரு டைரக்ஷனை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே இங்கே தான் போக போகுது, இப்படி தான் போக போகுதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. எஸ்எம்டி ஆல்சோ கிவ்ஸ் அ இன்சைட் இன்டு வெதர் ப்ரைஸ் இஸ் கோயிங் த்ரூ அக்குமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம எஸ்எம்டியை பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல அக்குமுலேட் ஏன் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் வந்து அக்குமுலேஷன் ஆகுது. ஸோ மேனிப்புலேஷன் ஆகிட்டு இதுதான் மேனிப்புலேஷன்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எம்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் வந்து ப்ரைஸில் போக போக உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் எஸ்எம்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து புல்லிஷ் எஸ்எம்டி. புல்லிஷ் எஸ்எம்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் தென் வந்து ஜிபிபி யூஎஸ்டி கூட வந்து கம்பேர் பண்ணுறோம் இந்த ப்ரைஸில்.
ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டியில் வந்து இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து எடுக்கலை. அதுவே வந்து இதே சேம் சேம் டைமில் இருக்க சேம் லோ, இது வந்து 1 ஹவர் லோன்னு வைங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 9 AM வைங்க, 9 AM கேண்டில். இது ஒரு 9 AM கேண்டில். ஸோ மார்க்கெட் போயிட்டு அப்படியே கீழே வருது. இந்த 9 AM கேண்டில் வந்து யூரோ யூஎஸ்டியில் ஸ்வீப் பண்ணலை. இந்த 9 AM கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணுது. இது டைம் வந்து வேறு வேறையாக இருக்கலாம், பட் இந்த லோ சேம் தான். ஒரு பேரில் வந்து லோஸை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காது, இன்னொரு பேரில் ஸ்வீப் பண்ணியிருக்கும். இப்படி பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் எஸ்எம்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் இது வந்து இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவ்னா 2 பேர் வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, தென் வந்து ஜிபிபி யூஎஸ்டி, ஏஓடி யூஎஸ்டி, என்ஜெட்டி யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி செஃப்பு, தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏயு யூஎஸ்டி, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி, இதெல்லாம் வந்து சேம் டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். அப்போ நம்ம வந்து சேம் டைரெக்ஷனில் தான் வந்து எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோனால இந்த லோஸ்க்கும் இந்த லோஸ்க்கும் எஸ்எம்டி இருக்கனால நம்ம இதை எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து இந்த எஸ்எம்டி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து லோ கன்ஃபார்ம் ஆன மாதிரின்னு வைங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ் வரும்போது நீங்கள் வந்து எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இந்த ஜோனில் வந்து நீங்கள் என்ட்ரிஸ் பார்க்கலாம். அதை நம்ம ப்ரைஸை வந்து போக போக எப்படின்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டி சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டியில் வந்து இது 4 ஹவர் சார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து லைக் இந்த லோஸ் பாருங்க, இந்த லோஸை வந்து யூரோ யூஎஸ்டியில் வந்து எடுத்திருக்கு. இதில் வந்து ஜிபிபியில் வந்து நமக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் லோ சேம் லோ, ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு வேலிடான மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல இருந்து இந்த பிடிஆர்எஸ்ல வந்து என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம டிஓவில் வந்து நமக்கு மேலே இருக்க இந்த ஹைஸ், இதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ டிஎக்ஸ்ஒய் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து செல் சைடு மூவ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இதே லோ தான் டிஎக்ஸ்ஒயில் இருக்குது. இதே இதே ஹை, இதே ஹை டிஎக்ஸ்ஒய்லையும் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் வந்து யூரோலையும் ஜிபிபிலையும் எஸ்எம்டி வந்து ரெண்டுமே ஸ்வீப் பண்ணி இருந்துச்சு, நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா ஜிபிபியில் வந்து டிஎக்ஸ்ஒயில் வந்து எஸ்எம்டி பார்க்கலாம். அது வந்து லைக் தலைகீழாக பார்க்கணும். ப்ரைஸே வந்து செல் சைடு தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். நெகட்டிவ்னா சேமாக இருக்கும் பேர், அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் தலைகீழாக மூவ் ஆகும். சிம்பிள். பாசிட்டிவ்னா ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஒரே இதில் வந்து நம்ம ஈஸியாக எஸ்எம்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதுதான் வந்து எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்எம்டி பற்றி இன்னும் வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு கீ லெவல் இருக்குன்னு வைங்க. இந்த கீ லெவலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்க. கோல்டு யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு வந்து உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு இந்த இதில் வந்து எஸ்எம்டி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எது சில்வர் கூட வந்து எஸ்எம்டி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக ஒரு டிஓவில் இருக்கும்ல, லெஃப்டில் ஒரு 4 ஹவரோ டெய்லியோ இருக்கும்ல. ஸோ அந்த இது வரைக்குமே நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோவில் வந்து என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணி அங்கே வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஃப்ராக்டரில் வந்து எஸ்எம்டி பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அது வரைக்கும் புல்லிஷ் அந்த டார்கெட்டை வந்து மீட் ஆகுற வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆர்டர் ஃப்ளோவில் வந்து யூ கேன் ட்ரேட். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து எஸ்எம்டி வந்து பார்க்கணும். எஸ்எம்டியை வந்து கரெக்டான இடத்துல ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பராக எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எம்டி பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் சில ஜெம்ஸ் எல்லாம் உங்களுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பேசிக்காக எஸ்எம்டினா இதுதான், இப்படி தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கேன் மேக் ஃபார் யூ கைஸ். அக்கௌண்ட்ஸ் ப்ளூ கார்டியனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்மி ரேட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூ கேன் பை. தேங்க்யூ கைஸ்.